Hello everyone. Today வந்து மே 21 கான current affairs தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி மே 20 வரைக்கும் current affairs அப்லோட் பண்ணிருக்கேன். பிளஸ் ஜூன் 1 and 2 கான current affairsமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? மே 21 இந்த PDF வேணும்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்ல தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு. நேஷனல் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ். இது நான் அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்ல இருந்து நான் தனியா நோட்ஸ் எடுத்து பிடிஎஃப் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துட்டு வரேன் எக்ஸாம் பேஸ் பண்ணி. இந்த வீடியோ நீங்க ஒன்ஸ் பார்த்துட்டு ஃபுல் பிரீஃப் நியூஸ் வந்து அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்ல ஒன்ஸ் படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் ரீகால் பண்ணி நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த 2 வாட்டி நீங்க இதை பார்க்கும்போது. புரியுதுங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ். அமித்ஷா வந்து என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா ரீவாம்ப்டு ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா OCI போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இருந்தது, இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அமித்ஷா வந்து ரீவாம்ப் பண்ணிருக்காங்க இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா போர்ட்டல். இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்த எய்மே என்னன்னா டு என்ஹான்ஸ் த டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் over 5 million existing OCI card holders and streamline the application process for new applicant. ஓகே, இது ஃபுல் நியூஸ் பாருங்க. இது ஒன்றும் இல்லை, அமித்ஷா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷனுக்கு இவர் தான் மினிஸ்ட்ரி, யூனியன் மினிஸ்ட்ரி. இவங்க வந்து ரீவாம்ப் பண்ணியிருக்காங்க இந்த போர்ட்டல். ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியானா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ஆரிஜினா கொண்டு வேற கண்ட்ரியில போயிட்டு அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வாங்கியிருப்பாங்க. அவங்க வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணணும்னா விசா போட்டு தான் வரா மாதிரி இருக்கும். பட் ஆனா இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியால யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்க விசா இல்லாம எத்தனை வாட்டி வேணாலும் இந்தியாவுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்றதுதான் இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா போர்ட்டல். ஓகேவா? இதுல வந்து அப்ளை பண்ணிருக்கணும் பிஃபோர். பட் ஆனா இது எந்த 2 கண்ட்ரிக்கு மட்டும் அப்ளிகபிள் கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தானுக்கு மட்டும் இது அப்ளிகபிள் கிடையாது. யார் வந்து பங்களாதேஷ்லயும் பாகிஸ்தான்லயும் வந்து அவங்களோட சிட்டிசன்ஷிப் அங்க வாங்கியிருக்காங்களோ அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து போறதுக்கு அலோ கிடையாது வித்தவுட் விசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். இது அதான் இந்தியாவுக்கு இந்த போர்ட்டல் மூலமா அப்ளை பண்ணிருக்கோங்க, எத்தனை வாட்டி வேணாலும் வந்துட்டு போகலாம். ஓகே, இந்த OCI சர்வீஸ் போர்ட்டல் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது 2013. அதுதான் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ரீவாம்ப் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ். செகண்ட் நியூஸ் பாருங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே என்ன அமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா ரூல் 8 ஆஃப் த செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ரூல்ஸ் SCRR 1957 அப்படின்றத அமெண்ட் பண்ணிருக்காங்க. எது மூலமான்னு பாத்தீங்கன்னா அபிஷியல் கெசட் நோட்டிபிகேஷன் GSR 318E இது மூலமா இந்த அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும். இந்த அமெண்ட்மெண்ட் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது பாத்தீங்கன்னா ரெகுலேட்டரி கிளாரிட்டி டு என்ஹான்ஸ் த கேஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ஃபார் புரோக்கர்ஸ். ஸோ புரோக்கர்ஸ்க்கு வந்து அவங்களோட பிசினஸ் வந்து இன்னும் வந்து கிளாரிட்டியா பிளஸ் ஈஸியா பண்றதுக்கு வழி நடத்துறது தான் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டே கொண்டு வந்திருக்காங்க. இந்த நியூ ரூல் வந்து எப்ப கொண்டு வரப்பட்டதுன்னா மே 19 வந்து எஃபெக்ட்டுக்கு வருதுன்னு சொல்றாங்க. இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே தான் இவங்களும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் தான் இந்த ரூலே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து புரோக்கர்ஸ்க்கான பிசினஸ் வந்து ஈஸியா அவங்க கொஞ்சம் கிளாரிட்டியா வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் தான் இந்த அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேரோட செக்ரட்டரி யாருன்னா அஜய் சேத். ஓகே, ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் யாருன்னா யூனியன் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். ஓகே, தேர்ட் நியூஸ். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டைட்டன் இம்போர்ட் ரூல்ஸ் ஃபார் கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டு சில்வர்லாம் வந்து இம்போர்ட் பண்றாங்களா, இதுக்கான ரூல்ஸ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டைட்டன் பண்ணிருக்காங்க. அவங்களோட என்ட்ரியை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. இந்தியாக்குள்ள அவங்களோட என்ட்ரியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. டு ஒன்லி நாமினேட்டட் ஏஜென்சிஸ், குவாலிஃபைட் ஜுவல்லர்ஸ் அண்ட் வேலிட் டாரிஃப் ரேட் கோட்டா ஹோல்டர்ஸ் மட்டும் தான் அலோ. ஸோ ஒரு சில இதெல்லாம் என்ட்ரி எல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து எதுக்கு கீழேனா இந்தியா UAE காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் கீழே தான் இந்த இம்போர்ட் ரூல்ஸ் வந்து டைட்டன் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா கோல்டு அண்ட் சில்வருக்கு. இந்த இம்போர்ட் ஆஃப் கோல்டு வந்து
99.5% ஆர் ஹையர் பியூரிட்டி இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கோல்டு, சில்வர், பிளாட்டினம்க்கு தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் வந்து இம்போர்ட்க்கு வந்து டைட்டன் பண்ணிருக்காங்க. கோல்டு அண்ட் சில்வருக்கு அவங்களோட என்ட்ரி வந்து எந்த கண்ட்ரிக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்கன்னா இன் இந்தியா ஃபார் யாருக்குன்னா நாமினேட்டட் ஏஜென்சி, குவாலிஃபைடு ஜுவல்லர்ஸ் அண்ட் வேலிட் டாரிஃப் ரேட் கோட்டா ஹோல்டர்ஸ்க்கு. ஓகேவா? இது வந்து எதுக்கு கீழே இந்த இது கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்தியாவுக்கும் யுஏக்கும் உள்ள காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் யாருன்னா டைரக்டர் ஜெனரல் வந்து சந்தோஷ் குமார் சராங்கி. ஹெட் குவார்டர் வந்து நியூ டெல்லி. இது வந்து டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். இதுல சொன்னல கோல்டுக்கு வந்து 99.5% ஆர் ஹையர் பியூரிட்டி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாட்டினம்க்கு 99%. இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு ஒன்னொன்னு இது பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சில்வருக்குமே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த ஜஸ்ட் இது வந்து எந்த இது அக்ரிமெண்ட் கீழே வந்தது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த 2 கண்ட்ரி அந்த அக்ரிமெண்ட் வந்து இது பண்ணிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெம் கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ், இந்தியாவோட நேஷனல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல். இங்க வந்து நம்ம செல் பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. இது வந்து 8th ஆனிவர்சரி மார்க் பண்ணிருக்காங்க. ஓகேவா? 8th ஆனிவர்சரி தான் உங்களுக்கு. வித் ரீஅஃபர்மேஷன் ஆஃப் இட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் இம்பாக்ட் ஆன் இன்க்ளூசிவ் எக்கனாமிக் growth அண்ட் டிஜிட்டல் கவர்னன்ஸ். அவங்க வந்து டிஜிட்டலா நிறைய வந்து எக்கனாமிக்ல growth கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் வச்சு இப்போ வந்து 8th ஆனிவர்சரி வந்து ஜெம்க்கு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. பிரைமரி பையர்ஸ்க்கு வந்து 1.64 lakh, ஆக்டிவ் செல்லர்ஸ்க்கு வந்து 4.2 lakh வந்து இது பண்ணிருக்காங்க. ஜெம் வந்து என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா ஜெம் GEMAI அப்படின்ற இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பவர்டு சாட்பாட் வந்து பப்ளிக் செக்டர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஜெம்ஐ அப்படின்ற ஏஐ பவர் சாட்பாட் வந்து போத் வாய்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் இன்டராக்ஷனுமே வந்து 10 லாங்குவேஜஸ்ல வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. 10 இந்தியன் லாங்குவேஜஸ்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஜெம் வந்து அடாப்டட் ஆல் 36 அக்ராஸ் ஆல் 36 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸை அடாப்ட் பண்ணியிருக்கு. அதுல யூபி தான் வந்து லீடிங்ல இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் நம்ம பார்க்கும்போது உத்தரப்பிரதேஷ் தான் வந்து நிறைய இதுல லீடிங்ல இருக்காங்க. இந்த ஜெம் அடாப்ட் பண்ண ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லயுமே யூபி தான் வந்து லீடிங்ல இருக்காங்க. ஓகே, இந்த நியூஸ் ஃபுல் நியூஸ் பாருங்க. இங்க 8th ஆனிவர்சரி அவங்களோட 3-fold இன்க்ரீஸ் அமௌண்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காது நம்ம படிச்சோம். பிரைமரி பையர்ஸ்க்கு இவ்வளோ 4.2 lakh வந்து ஆக்டிவ் செல்லர்ஸ்க்கு. ஓகே, ஜெமாய் அப்படின்ற சாட் பாட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜெம்னா என்ன அப்படின்ற சும்மா கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் சும்மா படிச்சுக்கோங்க போதும். உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் வந்து லீடிங்ல இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு 8 ஸ்டேட்ல வந்து ஜெம் வந்து மேண்டேட்டட் யூசேஜ் கொண்டு வந்திருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்னு படிச்சுக்கோங்க. மகாராஷ்டிரா, மணிப்பூர், குஜராத், இமாச்சல் பிரதேஷ், அசாம், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர். இந்த 8 ஸ்டேட்ல வந்து ஜெம் யூசேஜ் வந்து மேண்டேட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த 8 ஸ்டேட் நேமும் படிச்சுக்கோங்க. மகாராஷ்டிரா, மணிப்பூர், குஜராத், இமாச்சல் பிரதேஷ், அசாம், உத்தரகாண்ட் அண்ட் சத்தீஸ்கர். ஓகே, அவ்வளவுதான். ஸோ இந்த ஜெம்மோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. சிஇஓ யாருன்னா அஜய் பது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஜெம்ன்றது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனி அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. 100% வந்து கவர்மெண்ட் ஓன்ட் இது. ஓகே, நெக்ஸ்ட் இஃப்கோ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா FDRVCயோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு என்ஹான்ஸ் ஆக்சஸ் டு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரல் இன்புட் ஃபார் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனுக்கு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் இன்புட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அந்த ஆக்சஸ் அப்படின்றதுக்காக இஃப்கோ வந்து FDRVCயோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. இது இந்தியா முழுக்க. ஸோ அப்படின்னா என்னன்னு பாருங்க. இங்க இஃப்கோன்றது இந்தியன் ஃபார்மர் ஃபர்டிலைசர் கோஆபரேட்டிவ் லிமிடெட். இது வந்து வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ப்ராசஸ்டு ஃபர்டிலைசர் கோஆபரேட்டிவ். ஓகேவா? இவங்க ஃபவுண்டேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் வேல்யூ செயினோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்.
இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே அண்டர்ல இருக்கிறது. ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்து MOU சைன் பண்ணிருக்காங்க. அக்ரிகல்ச்சரல் இன்புட்ஸ் வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனுக்கு அக்ராஸ் இந்தியால இன்னும் ஆக்சஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்காக. ஓகே, FDRDCனா ஃபவுண்டேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃபார் ரூரல் வேல்யூ செயின். இந்த FDRVC அப்படின்ற கம்பெனி வந்து ப்ரொமோட்டட் பை நியூ டெல்லி பேஸ்ட் NCDC நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இவங்க தான் அதை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இது ஃபெசிலிட்டேட் அவுட்டர் ரீச் டு ரெஜிஸ்டர்ட் FPOs அண்ட் ப்ரொமோட் யூசேஜ் ஆஃப் இஃப்கோவோட ப்ராடக்ட் த்ரூ ட்ரைனிங், கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் மூலமா இந்த FPO வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் வந்து என்ன அப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா 187 ஸ்டார்ட் அப்க்கு வந்து 100% வந்து டாக்ஸ் வந்து பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு கீழேனா ரீவாம்ப்டு செக்ஷன் 80 IAC ஆஃப் இன்கம் டாக்ஸ் 1961 கீழே கொண்டு வரப்பட்டது தான். ஒரு 187 ஸ்டார்ட் அப்க்கு DPIIT வந்து என்ன பண்ணிருக்காங்க 100% இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து இது பண்ணிருக்காங்க, அப்ரூவ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த DPIIT வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கேரண்டி கவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க மேக்ஸிமம் லிமிட் பாரோவருக்கு. ஓகேவா, கேரண்டி கவரை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து அண்டர் எதுக்கு கீழே வருதுன்னா CGSS கீழே வருது. ஃப்ரம் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா 10 கோடியில இருந்து 20 கோடிக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. யாருன்னா DPIIT வந்து கேரண்டி கவர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட மேக்ஸிமம் லிமிட் பாரோவருக்கு வந்து 10 crore இருந்து 20 crore இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 187 ஸ்டார்ட் அப் வந்து 100% இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அண்டர் ரீவாம்ப்டு செக்ஷன் 80 IAC ஆஃப் த இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961ல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து யூனியன் பட்ஜெட் 25-26ல என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னா இன்கார்பரேஷன் டெட்லைன் வந்து 1st April 2030 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட்ல பாருங்க, DPIIT என்ன பண்ணிருக்காங்க மே மந்த் நியூஸ் தான். அவங்களோட கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப் கீழே இருக்க கேரண்டி கவர் வந்து 10 crore இருந்து 20 crore வந்து மேக்ஸிமம் லிமிட் வந்து பர் பாரோவருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் அஃபேர். யாலா கிளாஷியர் நேபாள் இது வந்து என்ன டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னா டெட்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. டியூரிங் எதுலனா ஏசியாவோட ஃபர்ஸ்ட் கிளாஷியர் ஃபனரல்ல யாலா கிளாஷியரை வந்து நேபாள்ல வந்து டெட்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. எதுக்கு ஆஃப்டர்னா லாசிங் 66% ஆஃப் இட்ஸ் ஐஸ் அண்ட் ரீட்ரீட்டிங் 784 மீட்டர். ஸோ ஐஸ் வந்து நல்லா மெல்ட் ஆனதுனால இதை வந்து டெட்னு வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க நேபாள்ல இருக்க யாலா கிளாஷியர். இதுல என்ன ஹைலைட் பண்றாங்கன்னா சிவியர் இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இந்த ஹிந்து குஷ் ஹிமாலயா ரீஜியன். இந்து குஷ் இமாலயன் ரீஜியன்ல வந்து சிவியர் கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் தான் வந்து இந்த டெட்னு இதை டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன் வந்து என்ன டெசிக்னேட் பண்ணிருக்காங்கன்னா 2025 வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் எ கிளாஷியர்ஸ் பிரிசர்வேஷன். இது எந்த கண்ட்ரினா யுனைடெட் நேஷன் தான் வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க 2025 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளாஷியர் பிரிசர்வேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து March 21 வந்து வேர்ல்டு டே ஆஃப் கிளாஷியர்ஸ். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எந்த கண்ட்ரி வந்து டெசிக்னேட் பண்ணிருக்காங்கன்னா யுனைடெட் நேஷன். இந்த யாலா கிளேஷியர் எங்க இருக்குன்னா நேபாள். ஓகேவா, நேபாளோட பிரசிடென்ட் வந்து ராம்சந்திர பௌதல். கேபிட்டல் வந்து கத்மண்டு. கரன்சி வந்து நேபாளிஸ் ரூபி. ஓகே, செகண்ட் நியூஸ் வந்து என்னன்னா கொலம்பியா வந்து சைனாவோட ப்ரீல வந்து ஜாயின் பண்றாங்க. எதுக்காகனா பைலேட்டரல் ட்ரைஸ வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக. இப்போ எந்த கண்ட்ரி ரீசெண்டா ஜாயின் பண்றாங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ கொலம்பியா தான் ஜாயின் பண்றாங்க. ஓகேங்களா, இந்த ப்ரீன்றது பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ். இதுல அபிஷியலா இவங்க ஜாயின் பண்றாங்க. ஓகேவா, இது வந்து எப்ப லான்ச் பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 2013ல லான்ச் பண்ணிருக்காங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்
வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்கேல் இ மெத்தனால் பிளான்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா கசோ சதன் டென்மார்க். கசோ சதன் டென்மார்க். கசோ சதன் டென்மார்க்ல தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பிளான்ட் வந்து இ மெத்தனால் பிளான்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு மேஜர் ஸ்டெப்பா எதுலன்னா மேக்கிங் ஷிப் கிரீனர் அண்ட் ஃபைட்டிங் கிளைமேட் சேஞ்ச். ஓகே, இது வந்து வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்கேல் இ மெத்தனால் பிளான்ட். ஸோ இது எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? கசோல் சதன் டென்மார்க்ல தான் இதை வந்து பிளான்ட் இது பண்ணிருக்காங்க. இந்த பிளான்ட் வந்து யார் டெவலப் பண்றாங்கன்னு பாருங்க. யூரோப்பியன் எனர்ஜி ஏஎஸ்ஓ ஜப்பான் பேஸ்ட் மிட்சுயோ அண்ட் கோ லிமிடெட் தான் சேர்ந்து டெவலப் பண்றாங்க. இதோட காஸ்ட் வந்து 150 மில்லியன் யூரோஸ். இது வந்து எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுனா 42,000 மெட்ரிக் டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இ மெத்தனால் ஆனுவலா. ஓகேவா? ஆனுவலி. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ப்ராஜெக்ட் அலைன் வந்து என்னன்னா இன்டர்நேஷனல் மெரிடைம் ஆர்கனைசேஷனோட டார்கெட் என்னன்னா டு எலிமினேட் கார்பன் எமிஷன் வந்து ஃப்ரம் ஷிப்பிங்ல இருந்து 2050 எலிமினேட் பண்ணணும்ன்றது டார்கெட். ஸோ இந்த டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்றதுக்காக தான் இந்த இ மெத்தனால் பிளான்ட் எல்லாம் வந்து கொண்டு வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல பாத்தீங்கன்னா சிபி வந்து என்ன மேண்டேட் பண்ணிருக்காங்கன்னா யூஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் புக் பிளாட்ஃபார்ம் இபிஎம் எலக்ட்ரானிக் புக் பிளாட்ஃபார்ம் வந்து ஆல் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் டெப்ட் இஷ்யூஸ்க்கு வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 20 crore ஆர் அபோவ் இருக்கும் உங்களுக்கு. இது என்னன்னா நம்ம ஆன்லைன்லயே வந்து அவங்களோட கணக்கு வழக்கு பாத்துக்கலாம். எந்த பிளாட்ஃபார்ம் மூலமானா இந்த எலக்ட்ரானிக் புக் பிளாட்ஃபார்ம் மூலமா அவங்களோட கணக்கு வழக்கு பாத்துக்கலாம். இது வந்து சிபி வந்து மேண்டேட் பண்ணிருக்காங்க. இது வந்து யாருக்குலாம்னா 20 கோடி அதுக்கு அபோவ் இருக்கவங்களுக்கு. அதுதான் திஸ் மூவ் இஸ் எய்ம்டு டு என்ஹான்ஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஸ்ட்ரீம்லைன் த ஃபண்ட்-ரைசிங் ப்ராசஸ் இன் பிரைவேட் டெப்ட் மார்க்கெட். ஸோ உனக்கு எல்லாமே வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல டிரான்ஸ்பரன்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து மேண்டேட் பண்ணிருக்காங்க யாருக்குன்னா 20 crores ஆஃப் அபோவ்க்கு. ஓகே, அந்த அமௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சிபியோட ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பை மகாராஷ்டிரா. சேர்மன் வந்து துஹின் கந்தா பாண்டே. சிபி வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து 1988ல. ஓகே, ஆர்பிஐ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஜிக்ஸாக் அப்படின்ற கம்பெனிக்கு வந்து இன் பிரின்சிபல் ஆத்தரைசேஷன் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? யார்கிட்ட இருந்துன்னா ஆர்பிஐ கிட்ட இருந்து. எதை இஷ்யூ பண்றதுக்காகனா ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இஷ்யூ பண்றதுக்காக ஜிக்ஸாக் அப்படின்றவங்க இன் பிரின்சிபல் ஆத்தரைசேஷன் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. ஓகே, டு இஷ்யூ ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட் எமிரேட் என்பிடி பேங்க். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்து அதே மாதிரி ரிசீவ் பண்ணிருக்காங்க ஆர்பிஐ கிட்ட இருந்து. இது இவங்க எதுக்காகனா டு எஸ்டாப்ளிஷ் எ ஹோலி ஓன்ட் சப்சிடரி வந்து இந்தியால எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இவங்க வந்து இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க எமிரேட்ஸ் என்பிடி பேங்க். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்பிஐ வந்து லைசன்ஸும் கேன்சல் பண்ணிருக்காங்க. யாருக்குன்னா HCBC கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு ஆர்பிஐ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. எதனாலனா கேபிட்டல் அண்ட் இயர்னிங் ஷார்ட்ஃபால்னால. கேபிட்டல் அண்ட் இயர்னிங் ஷார்ட்ஃபால்னால ஆர்பிஐ வந்து HBC கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு வந்து லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. இந்த ஆர்பிஐ கிராண்டட் இதுல வந்து 3 இது பார்த்திருக்கோம். ஓகே, இந்த எமிரேட் என்பிடி பேங்க் பிஜேஎஸ்சி ஓட ஹெட் குவார்ட்டர் வந்து துபாய் UAE. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜிக்ஸாக், நெக்ஸ்ட் வந்து அந்த எமிரேட் பேங்க், நெக்ஸ்ட் வந்து அந்த HCBC பேங்கோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணது தான் இந்த நியூஸே. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல SBI கார்டு அண்ட் பேமெண்ட் சர்வீஸ் லிமிடெட் வந்து யார் கூட கொலாபரேட் பண்ணிருக்காங்கன்னா அப்போலோ ஹெல்த் கோஆப் லிமிடெட் கூட கொலாபரேட் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா அப்போலோ SBI கார்டு செலக்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக. SBI கார்டு அண்ட் பேமெண்ட் சர்வீஸ் லிமிடெட் வந்து அப்போலோ ஹெல்த் கோ லிமிடெடோட கொலாபரேட் பண்ணிருக்காங்க. அப்போலோ SBI கார்டு செலக்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக. இந்த கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு வந்து designed to cater the health
ஹெல்த் கான்ஷியஸை வந்து கேட்டர் பண்ற விதமா இந்த கிரெடிட் கார்டு வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அந்த கார்டோட நேம் என்னன்னா த அப்போலோ SBI கார்டு செலக்ட். நெக்ஸ்ட் எக்கனாமிக் அண்ட் பிசினஸ். ரிலையன்ஸ் லிமிடெட் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. யார் கூடனா பூட்டானோட கிரீன் டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெடோட போட்டிருக்காங்க. ஓகேங்களா? எதை டெவலப் பண்றதுக்காகனா பூட்டானோட லார்ஜஸ்ட் சோலார் பவர் ப்ராஜெக்டை டெவலப் பண்றதுக்காக ரிலையன்ஸ் லிமிடெட் பூட்டான் கிரீன் டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெடோட MOU சைன் பண்ணிருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 500 மெகாவாட். இதோட டோட்டல் அவுட்லே பாத்தீங்கன்னா 2000 crore. ஓகே, ரிலையன்ஸ் லிமிடெட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க பூட்டான் கிரீன் டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெடோட. ஓகேங்களா? பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், சாரி அந்த அக்ரிமெண்ட் நேம் மாத்தி சொல்லிட்டேன். பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. அதோட அமௌண்ட் வந்து 2000 crore, 500 மெகாவாட் வந்து கெப்பாசிட்டி. ஓகே, பூட்டானோட கேபிட்டல் வந்து திம்பு, கரன்சி வந்து பூட்டானிஸ் நஹல்ட்ரம், பிரைம் மினிஸ்டர் வந்து HE தாஷோட் ஷெரிங் டோப்கே. நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன். நீரஜ் சோப்ரா வந்து என்ன கான்ஃபர் பண்ணிருக்காங்கன்னா ஆனரரி ரேங்க் ஆஃப் த லியூட்டினன்ட் கலோனல். இந்த ரேங்க் வந்து யாருக்கு கான்ஃபர் பண்ணிருக்காங்கன்னா நீரஜ் சோப்ராக்கு. எந்த இதுலனா டெரிட்டரியல் ஆர்மில. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து LIC வந்து தினேஷ் பாண்டும் அதுக்கப்புறமா வந்து ரத்னகர் பட்நாயக்க வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க MD-யா. யார ரீப்ளேஸ் பண்றாங்கன்னா ஜெகநாத் முக்கவிலி. நெக்ஸ்ட் வந்து தப்லேஷ் பாண்டேவை ரீப்ளேஸ் பண்றாங்க. ஓகே, இது வந்து LIC தான் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. தினேஷ் பாண்ட் வந்து ஜெகநாத் முக்கவலிய, ரத்னகர் பட்நாயக் வந்து தப்லேஷ் பாண்டிய வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மனோஜ்குமார் ஜவார். யார் அப்பாயிண்ட்? மனோஜ்குமார் ஜவார் வந்து சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா அப்பாயிண்ட் ஆகுறாரு. ஃபார் எதுக்குன்னா PTC இந்தியாவுக்கு மனோஜ்குமார் ஜவார் வந்து சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர் பாருங்க. த டைரி ஆஃப் எ கிரிக்கெட்டர்ஸ் வைஃப், எ வெரி அன்யூஷுவல் மெமோயர். இத கோ ஆத்தர் பண்ணது யாருன்னா பூஜா புஜாரா அண்ட் நமிதா கலா. இவங்க தான் வந்து இதை ஆத்தர் பண்ணவங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸ் பாத்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி CM ஆஃப் தெலுங்கானா. இவங்க வந்து ஒரு 2 இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து உமன் ஆக்சிலரேஷன் ப்ரோக்ராம் அண்ட் கிராஸ் ரூட் யூத் இனோவேஷன் ப்ரோக்ராம். 2 ப்ரோக்ராம் வந்து CM ஆஃப் தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட எய்மே என்னன்னா 1 crore உமனை வந்து இன்னும் எம்பவர் பண்ணணும். ஓகேவா? அவங்கள வந்து மில்லியனரிஸா மாத்தணும் அப்படின்றது தான் இதோட ப்ரோக்ராமோட எய்மே. ஓகே, 1 crore உமனை. அப்புறமா வந்து யூத்துக்கு மத்தியில வந்து நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் CM ஆஃப் தெலுங்கானா இன்னொன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹிந்திரா சௌரா கிரி ஜாலா விகாசம் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா மச்சராம் வில்லேஜ், நாகர்குர்னூல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அசாமோட CM வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா AI பவர்டு நியூஸ் ஆங்கர் வந்து எந்த ஸ்டேட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா அசாம்ல தான். அந்த நியூஸ் ஆங்கரோட நேம் என்னன்னா அங்கிதா. இவங்க எதுக்காகனா கேபினெட் மீட்டிங் டிசிஷனை வந்து ஷேர் பண்றதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் குஜராத்தோட CM வந்து ஹர்ஷ் சங்கவியோட சேர்ந்து இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட ஸ்டேட் மினிஸ்ட்ரி. ஓகேவா? இவங்க கூட சேர்ந்து என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா 2 மேஜர் போர்ட்டல்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து ஹை பிரகதி, இன்னொன்னு வந்து தேரா துச்கோ அர்பான். இந்த 2 போர்ட்டல் வந்து CM ஆஃப் குஜராத்தும் ஹர்ஷ் சங்கவியும் லான்ச் பண்ணிருக்காங்க சேர்ந்து. இதோட மெயின் எய்மே என்னன்னா சிட்டிசன் சென்ட்ரிக் police service and combating cyber crime more effectively across the state. ஸ்டேட்டுக்கு மத்தியில சிட்டிசன் சென்ட்ரிக் போலீஸ் சர்வீஸும் நெக்ஸ்ட் வந்து கம்பாட்டிங் சைபர் கிரைம் வந்து இன்னும் எஃபெக்டிவா கொண்டு வரணும், அதை இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த 2 போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எந்த ஸ்டேட்னா அசாம். நெக்ஸ்ட் வந்து CM ஆஃப் மகாராஷ்டிரா.
இந்த 4 ஸ்டேட் நியூஸ்மே அந்த ஸ்டேட்டோட சிஎம் லான்ச் பண்ணதான் பார்த்திருக்கோம். இப்போ வந்து சிஎம் ஆஃப் மகாராஷ்டிரா என்ன அப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா பாலிசி ஒன்று அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா ஆர்டிஃபிஷியல் சாண்டை வந்து யூஸ் பண்றதுக்கு ப்ரொமோட் பண்றதுக்காக. ஓகேவா? அப்படின்னா என்னன்னா எம் சாண்ட், இந்த யூஸ் ஆஃப் எம் சாண்ட் வந்து ப்ரொமோட் பண்ற விதமா ஒரு பாலிசி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா சிஎம் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பாத்தீங்கன்னா 2025 இட்டாலியன் ஓபன் டென்னிஸ்ல மென்ஸ் கேட்டகரியில கார்லோஸ் அல்கரஸ் ஸ்பெயின், உமன் சிங்கிள்ஸ்ல ஜாஸ்மின் பலோனி இட்டாலியை சேர்ந்தவங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மென்ஸ் டபுள்ஸ்ல பாத்தீங்கன்னா மார்சிலோ ஹரிவலோ அண்ட் மேட்டி பவிக். உமன்ஸ் டபுள்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜாஸ்மின் பவுலினி, சரா ஹெரானி. இந்த நேம்லாம் நம்மளால ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனா ஒரு 2-3 வாட்டி கண்டினியூவா படிங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வந்து ஒரு 4 கேட்டகரி தான். மென்ஸ் கேட்டகரி, உமன் சிங்கிள், மென்ஸ் டபுள், உமன்ஸ் டபுள், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து அவார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சண்டே டைம்ஸ் ரிச் லிஸ்ட் 2025 அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் கொண்டு இருக்காங்க. அதுல வந்து 5 வெல்த்தியஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸை பத்தி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி யாருன்னா இந்துஜா அண்ட் ஃபேமிலி, நெக்ஸ்ட் டேவிட் அண்ட் சைமன் ரியூபன், தேர்ட் வந்து சார் லியோனர்ட் பிளவன்டிக், ஃபோர்த் ஒன் வந்து ஜேம்ஸ் டைசன், ஃபிஃப்த் ஒன் வந்து இடான் ஆஃபர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோபி, இந்துஜா அண்ட் ஃபேமிலி. இவங்க தான் வந்து டாப் 5 வெல்த்தியஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பாங்க. சண்டே டைம் ரிச் லிஸ்ட் 2025 ஓட லிஸ்ட் இது. நெக்ஸ்ட் வந்து சன்செட் ரத்னா அவார்டு. இது வந்து 2025. இது வந்து 15th எடிஷன். இதுல வந்து யாரெல்லாம் ஆனர் பண்ணிருக்காங்கன்னா 17 எம்பிஸ் ஆனர் பண்ணிருக்காங்க. பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் ஆனர் பண்ணிருக்காங்க. இது எப்ப இன்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்கன்னா இந்த சன்செட் ரத்னா அவார்டு வந்து 2010ல இன்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபியன்ட் யாருன்னா அன்ஸ்ராஜ் கங்காராம் ஹகீர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட். மகாராஷ்டிரால வந்து லீட் வித் 7 அவார்ட்ஸ். இந்த அவார்டு வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்டை சேர்ந்தவங்க மொத்தம் 7 பேர் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. இவங்க தான் லீடிங்ல இருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து அவார்டு வாங்கியிருக்கவங்களோட நேம் எல்லாம் இங்க இருக்கும். இதோட ஃபுல் நேம்ஸ் வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு வாட்டி இந்த நியூஸ் படிக்கும் போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த சன்சாட் நேஷனல் அவார்ட்ல ஓகே, இந்த நேம் வந்து ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதுல எந்தெந்த ஸ்டேட் லீடிங் அப்படின்றதெல்லாம் வந்து அதுல மகாராஷ்டிரா லீடிங் சொல்லியிருக்கேன்னா இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் அந்த ஆன்டிடன் நோட்ஸ்ல கொண்டு வந்திருக்கேன். ஓகே, அவ்வளவுதான் மே 21க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, இங்க நடுவுல மட்டும் கொஞ்சம் ஷஃபிளா இருக்கும். எப்படின்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இதெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்துட்டு இருக்கேன், லாஸ்ட்ல தான் அவார்ட்ஸ் கொண்டு வந்தேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த பிடிஎஃப் வேணும்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல பிடிஎஃப் டெய்லி அப்லோட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.